ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பிரகாஷ் கரெக்டாக பண்ணிடுறா. ப்ரொடக்ஷன் மேனேஜர் துரை சொன்னேன்னு சொல்லுங்க. வணக்கம் சார். நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிட்டு சொல்கிறேன். வாங்க பிரகாஷ், எப்போ வந்தீங்க? இப்போ தான் சார். உட்காருங்க. இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்லேயே நம்பர் 1 ப்ரொடியூசர் நம்ம சார் தான். தெரியும் சார். அவர்கிட்ட நீ கதையை சொல்லி உன் கதையை அவர் ஓகே சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, லைஃபே செட்டில். சரி சார். அவரை மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே சார். பட் அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறது உன் கையில் தான் இருக்கு. சரிங்க சார். சரியா? சார் வந்துட்டார் நினைக்கிறேன். பார்த்துட்டு ஓகே வந்துட்டா? சார், நான் வெயிட் பண்ணுறேன். வந்துடுறேன், வெயிட் பண்ணேன். வணக்கம் சார். தோற உட்காரு. சொல்லு தோற. எனக்கு தெரிஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தன் நல்ல கதையா வச்சிருக்கான். சரி, சார் நீங்க ஃப்ரீயா இருந்தா வர சொல்லலான்னு தான். வர சொல்லுங்க. கூப்பிட்டுங்களா? சார், தம்பி பிரகாஷ். வணக்கம் சார். சார், என் பேர் பிரகாஷ். நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். 4 படம் ஒர்க் பண்ணிருக்கிறேன். நீ யாரு, என்ன ஆளுங்க, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. சரிங்க சார். எனக்கு தேவை நல்ல கதை. சரிங்க சார். நீ ஒன்று பண்ண, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கொடு. கண்டிப்பாக சார். உன்னுடைய ஐடியா, அந்த மேக்கிங் எனக்கு பிடிச்சிருதுன்னு வச்சுக்க, டெஃபினட்டா நம்ம படம் பண்றோம். என்ன தோற? கண்டிப்பா சார், தம்பி பண்ணிடுவாரு. இதை வச்சுக்க தோற. சொல்லுங்க சார். எனக்கு தேவையான கேமரா, மற்ற விஷயங்கள்லாம் பண்ணி கொடு. சரிங்க சார், பண்ணி கொடுத்துறேன் சார். சரிங்க சார், நான் வரேன். தேங்க்யூ சார். இன்னைக்கு முறுக்காய சாப்பிட்டு முறுக்கேத்த வேண்டியதான். ராணாட்டா முறுக்கு கம்பிங்க. ரமேஷ், எஸ், காய்கறிலாம் பல்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஷூட்டிங் போன பேமெண்ட் வந்துச்சா என்ன? ஏன்னா வைத்திருச்சல் கிளப்புறீங்க. காசு இப்ப போடுற அப்ப போறன்னு வெறுப்பேத்திட்டு இருக்கானுங்க. இவங்களும் நம்பியிருந்தோம், பட்னி தானே கிடக்கணும். நைட் எல்லாம் முறுக்கா ஞாபகம். அதான் அவன் பாக்கெட்ல இருந்து 2000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். டேய், அதை நான் ஷார்ட் ஃபிலிமுக்கு கதை எழுத வச்சிருந்தேன்டா. அதை ஏன்டா எடுத்து தொலைச்சேன்? நல்ல வேலை சொன்னீங்கண்ணே. நம்ம அண்ணாச்சிக்கல 2000 நோட்டை கொடுத்து மளிகை பொருள் வாங்கினேன். அவர் அந்த நோட்டை திருப்பி பார்த்துட்டு சில்லறை முடிச்சுட்டு வந்துட்டாரு. சரி, நம்ம அண்ணாச்சி தான் நான் வந்துட்டேன். டோன்ட் ஃபீல்ண்ணா. நான் போய் இஞ்சி பூண்டு தட்டி சும்மா நச்சுன்னு ஒரு முறுக்க குழம்பு வைக்கிறேன். இந்தாங்க, இதை வச்சு ஒரு நல்ல கதையா எழுதுங்க. அண்ணா, அந்த ஷார்ட் ஃபிலிம்ல எனக்கு ஒரு ரோல். கதை தான் எழுத போறேன், வந்து சொல்றேன். மண்டையும் யோ, என்னடா பேருக்கு தான் எவ்வளோ பெரிய லாஜிக் மேனேஜர். உன் பேரை சொன்னா 4 இட்லி கடன் தர மாட்டான். டேய், ஏற்கனவே நம்ம வாங்கி தின்னதே நிறைய கடன் இருக்குடா. காசு வரட்டும், 4 இட்லி என்ன 6 இட்லியே வாங்கி தரேன். போயா, கேட்டு கேட்டு சளிச்சு போச்சு. போடா ஓ. சார், என்ன வேணும்? சார், என் பேர் பிரகாஷ். நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். கதை எழுதுறதுக்காக வந்திருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டரா? இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான். இங்கே ஏதாவது ரூம் கிடைக்குமா சார்? துட்டு இருக்கா? பர் டே 1000 ரூபீஸ் வந்திருக்கேன். 2000. வா 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 வா. கன்ஃபார்ம். சொட்டையை சிரிக்கிறான். அப்ப 6 இட்லியே கேட்டுற வேண்டிதான். டேய், சார் ரூம் கம்மி. சரிங்க சார், ஓகே. நல்லா பண்ணுங்க சார்.
சார் நீங்கள் சொன்ன அந்த 6 டேய் இட்லி வாங்கிட்டு வரேன் போடா. ம் போமா. வாங்க மேனேஜர் யோ, சார். இவ்வளவு பெரிய லாட்ஜ் விட்டுட்டு உன் காசை தூக்கிட்டு ஓடியா போறேன்? என்ன நம்பி ஒரு 4 லிட்டர் கடன் தர மாட்டியா? ஆமா, ஏற்கனவே 1500 ரூபாய் பெண்டிங். இதுல மறுபடியும் கடன் கொடுத்துட்டு கடையை இழுத்து முட்டிட்டு தலையில துண்ட போட்டு போறதா? யோ, நீ ரொம்ப ஓவரா பேசுற. பிடியா உன் காசு பிடியா. ஆமா, இத வாங்கி கல்லாவுல போட போறேன். காசு பிடியா. டேய் தம்பி இங்க வா. ஆச்சி. ஆ. இத போய் நம்ம பாய் கடையில கொடுத்து கறி வாங்கிட்டு வா. ம் சரிங்க அண்ணாச்சி. டேய் மடையா, நோட்லாம் நல்ல நோட்டு தம்பா. சீக்கிரமா போயிட்டு வா. சார் உங்கள் பேர் என்ன சார்? பிரகாஷ். சார் நம்ம லாஜிக் வந்துட்டீங்களா? இனிமேல் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இதுவா? இந்த ரூம் தான் சார். ஓகே. ஆஹா, என்ன சொல்ல போறானோ? சரி சமாளிப்போம். ஏங்க என்னங்க இது? ரூம் காட்டுங்கன்னா பாழடைஞ்ச பங்களா காட்டுறீங்க. சார் 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் ரூமை திறக்கிறேன். அது கூடு கட்டி வாழுதுங்க. ஏங்க கதை எழுது ரூம் கேட்டேங்க. சார் இதில் பேய்க்கிறது கூட எழுதலாம் சார். சரி வாங்க செகண்ட் ஃப்ளோர் போவோம். காலையிலே கிளவிட்டு கடன் வாங்கணுமா? கிளவி சொல்லுங்க பாய். ரஹீம் பாய் விட்டு கல்யாணம் ஆர்டர். ஒரு 500 பேருக்கு கறி சாப்பாடு. சரி நீ ஒண்ணு பண்ணு, ஒரு 4 ஆர்டர் அனுப்பிச்சு விடு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு பில் வாங்கி கொடுத்துறேன். பாய் சும்மாலாம் ஆர்டர் அனுப்ப முடியாது. தொழில் வேற பழக்க வழக்கம் வேற. 2000 காசு இருந்தா ஆட்டை அமுச்சு விடுறேன். இல்லன்னா ஆட்டு புழுக்கை கூட அமுச்சு விட கிளவி முடியாது. நான் சொல்றேன் கேளு. கிளவி காலையிலேயே காலை வர்றாளே. அல்லா வேலை பாடிட்டு வருது. என்ன பாய் கையெல்லாம் மோதிரம் பளபளன்னு இருக்கு. காலையில நல்ல வியாபாரமா? யோ இத சொல்றியா? கறி கடைக்கு வந்தா சோலி பார்த்துட்டு போயா. சரி பாய், காலையில கோவப்படாத. 1 கிலோ அஜித் கறி கொடு. அஜித் கறியா? பாய் அவரு தலைக்கறி தான் அஜித் கறின்றாரு. பாய் காலையிலேயே நீ கடுப்பு கோவமா இருக்க, போயிட்டு என் பையனை அனுப்புறேன். போய் தொலைடா. சேட்டு வேற கடை திறந்துட்டானா என்னன்னு தெரியலையே. பாய் சுட்டது போதுமா? போதும் எடுறா. உன்ன மாதிரி ஆளை வச்சுட்டு இருந்தா கடன் தான் வாங்கணும். ஓ பாய் மூளை இருக்கா? இல்லப்பா. அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் ஏன்பா தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட கேக்குற? இல்ல இருந்தா இப்படி நீ பண்ணிருக்க மாட்ட. ஆமா, பட்டுன்னு கவர்ல போட்டு கையில கொடுத்துருப்பேன்ல. பாய் அவரு ஆட்டு மூளை கேட்கல, உங்களுக்கு மூளை இருக்கான்னு கேக்குறாரு. என்னன்னா ஆட்டுக்கறி கொடுக்க சொல்ல கோழிக்கறி கொடுத்துருக்கீங்க. அப்படியா? டேய் அது என்னன்னு பாருடா. அது நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். எங்கிருந்தோ வந்த சேட்டு ஏசியில ஜம்முன்னு உட்காந்து. என்னப்பா இந்த பக்கம்? எங்க இந்த ஊருக்கார பயிலுக்கு கடன் கொடுத்துட்டு நான் கையில போட்டுருக்கிறத அடகு வைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சந்தோஷம். இதை வெயிட்ட போட்டு ஒரு 2000 பணத்தை கொடுங்க. பாய் வெயிட் கம்மி, 1500 தான் வரும். ஒரு 500 ரூபாய் சேர்த்து 2000 ரூபாய் கொடுங்க சேட்டு. 2000 ரூபாய் கொடுத்தா 300 ரூபாய் வட்டி. ஓகேவா? 300 ரூபாயா? மீட்டர் வெட்டிங்கிறது தானோ? ஆமா, இஷ்டமா இருந்தா வாங்க, கஷ்டமா இருந்தா கிளம்பு பாய். சரி கொடுங்க. அப்படி வா வலிக்கு. இத்தனை ஆடை வெட்டியிருப்பேன், நீ வெட்டிடுற உன்ன. இந்த பாய் இதுல ஒரு கையெழுத்து போடு. அல்லா, இனிமேல் எந்த சாமியாலையும் உன்னை காப்பாற்ற பாய் முடியாது. யாராமா? என்னடா ஹோட்டலுக்காரன் வச்சு காசு கொடுத்துட்டு இருக்காப்ல. எவ்வளவு கொடுத்துருக்காரு? 2000. சேட்டு என் காசு வந்துருச்சு. என் மோதிரத்தை நான் எடுத்துக்கிறேன். உன் மீட்டர் வட்டியை நீயே வச்சுக்க. ஆளப்பாரு நல்லா பெலாப்பழத்தை முழுங்கின மாதிரி. முதல் வேலையை அந்த 2000 கிளவி மூஞ்சில் எரிஞ்சிட வேண்டியதுதான். தம்பி நீ ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தீனா சேட்டுக்கு அனாமத்தா 300 ரூபாய் தண்டம் கட்டியிருக்கணும். பரவாயில்ல. டேய் அண்ணாச்சிக்கு எவ்வளவு கறி வேணுமோ கொடுத்து விடுறா. சரிங்க பாய். இந்த ரூம் நல்லா இருக்குமா? நல்ல ரூம் தான், திறக்கிறேன் பாருங்க. இங்கிருந்து பிரியாணி வாசம் வருது. இங்கிருந்து தானா? படுபாவிங்க சரக்கு அடிச்சுட்டு பிரியாணி மிச்சம் வச்சுட்டானுங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஒரு பருக்க விடாம பருகி இருப்பனே. ஏசப்பா என்னையா ரூம் இது? கதை எழுத ரூம் கேட்டா கண்ட கருமத்துக்கு சார் நைட்டு ஐடி பஸ் வந்தானுங்க, இப்படி பண்ணிட்டு போயிட்டானுங்க. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, உடனே கிளீன் பண்ணி. கதை எழுதுற மூலியே போச்சு. நீ காசு கொண்டு கிளம்புறான். ஐயோ வேற செலவு பண்ணியிருப்பானே. என்ன பண்ணுறது? 3rd ஃப்ளோர் வாங்க. அங்கதான் ஏஆர் ரஹ்மான், இசைஞானி இளையராஜா பாட்டு எழுதுனாங்க. ஞானம் பிறக்கும் சார். போலாமா? வாங்க. காமி பாட்டி எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. காசு கொடு, நான் போகணும். முந்தானிலாம் முடிச்சு வச்சிருக்கேன். யாரா வரட்டும் வாங்கி தரேன். பாய் ஆடு கடன் கேட்க வரான், வச்சுக்கிறேன் அவனை. பாய் காசு இருந்தா காலை வைங்க, இல்லைன்னா வெளியே போங்க. கிளவி கத்தாத, காசு தான் கொண்டு வந்துக்கிறேன். எங்க? தேங்க்ஸ் பாட்டி. நீ சாயங்காலம் வாடி, ஸ்கூல் விட்டு வந்து தானே ஆகணும். உன்னை விளக்க மாத்திலே அடிக்கிறேன்.
அக்கா பேக் பண்ணிட்டீங்களா? பேக் பண்ணியாச்சுமா. டிஸ்கவுண்ட் எதுவும்? டிஸ்கவுண்ட் பண்ணி தாம்மா போடுறேன். 1850 ரூபாமா. ஓகேக்கா. அப்பா இந்த பொண்ணுக்கு மீதி பேலன்ஸ் கொடுமா, நான் போய் சாமியாரை பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மாவையும் அழைச்சிட்டு போனமே. சரி சாமி. வாங்கம்மா, உக்காருங்க. வர வேண்டிய நேரத்துக்கு வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா வந்திருக்கிறீங்க. கடை வச்சீங்க, காலாவதி ஆயிடுச்சு அதானே? ஆமா சாமி. போட்ட பணம் எல்லாம் பாலா போயிடுச்சு அதானே? ஆமா சாமி. ஏத்துறேன், உங்க கடையில விளக்கு ஏத்துறேன். இந்தாங்க, இத ஈசானியத்துல வைங்க, இத அக்னியில வைங்க. பணம் கொட்டுமல்ல கடையில, இது குபேர முனையில் வைங்க. இந்தாங்க, இது நீங்க கட்டிக்காங்க, இதை நீங்க கட்டிக்கங்க. வாழ்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சீக்கிரம் பணத்தை கொடுத்த பரவாயில்லையே. சரிம்மா சரிம்மா சரிம்மா. 2000மா? ஜில்லி என்ன பண்றாலும் தெரியலையே. ஜில்லு, இப்ப எவங்க இருக்கிற சொல்லு. 10 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்கிறேன். 10 கிலோமீட்டர் தான்? எப்படி பஞ்சாப் பறந்து வர மட்டும் பாரு. இப்ப 10 நிமிஷம் வரேன். சீக்கிரமா போகணுமே, இல்லைன்னா வேற என்ன புக் பண்ணிட்டு போயிடுவாளே. 500 ரூபாய்க்குலாம் வர முடியாது. 1000 ரூபானா சொல்லு, வரேன். இல்லைன்னா போன வை. இந்த ஆசாமி வேற காணோம். வந்துருச்சு. ஏயா யோ, என் ஞாபகம் உனக்கு இப்பதான் வருதாயா? என்ன ஜில்லு பண்றது, உனக்கு கஷ்டப்படுற நான் சிக்கன மாதிரி எனக்கு ஒரு கஷ்டமா சிக்கணும்ல. ஒரு ஆடு இன்னைக்கு தான் மாட்டுனுச்சு. 2000 அரு போட்டு நேரா உங்ககிட்ட தான் வரேன். சரி, அந்த ராஜ்ய ரூம் போட்டு வை, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ரூம் போட்டு வைக்கிறேன். வர்றப்ப நல்லா குளிச்சுட்டு வா. குளிச்சுட்டு அடிச்சுக்கிட்டு வரேன். அடிச்சுட்டா இன்னைக்கு மணி ஆட்டிட வேண்டியது. ஆட்டுறதெல்லாம் நாங்க எப்பயே பார்த்துட்டோம். ரொம்ப ஆட்டாத. இன்னைக்கு பார்க்க தானே போறேன். மட்டும்தான், கையில ஒண்ணும் இல்ல. வாவ் வா, இந்த ரூம் ஓகே சொல்லுவான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த ரூம் நல்லா க்ளீனாக தான் வச்சிருக்கிறோம். என்ன சார், இந்த ரூம் ஓகேவா? அப்பாடா, நான் தான் சொன்னேன்ல சார், சுத்தமாக தான் இருக்கும். சுற்றி கூட பாருங்க. என்ன உள்ள ஓகே தான். ஐயோ, கக்கா போயிட்டு தண்ணி ஊற்றலையா? என்ன தின்னு தொலைச்ச இந்த நேரத்தில் ஆகுது? எனக்கு கதை எழுதுற மூடியா போச்சு. என் காசு கொண்டு கிளம்புறேன். யோ, எதா இருந்தாலும் மேனேஜர்கிட்ட பேசிக்க. போடா லூசு. என்னது லூசு கூவா? தண்ணி போகுதுமா? அவனே போயிட்டான், இனிமே அவன் வர போறான். ஏய் இல்லையா? யோ, அவன் காசு தர மாட்டாயா? கிடையாதுயா, சொன்னா கேளியா? யோ, என் 6 இட்லில மண்ணை வாரி போட்டுறாதியா. வேற ரூம் காட்டுறேன் வாயா. ஓ டாக்டர், இப்படி மூக்கு மேல கோவம் வந்தா நீலாம் எப்படி படம் பண்ணுவேன்? அட்ஜஸ்ட் பண்ணுமியா? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய் மருந்தி 40 பேர் பலி. ஐயோ, என்ன மேனேஜரு, லாட்ஜ் ரொம்ப வலியுது, நிக்கிறதுக்கு கூட இடம் இல்ல. என்ன பண்றது, உங்களை மாதிரி கஸ்டமர்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் போயிடுறீங்க, அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம். நான் வந்துட்டல, உன் காட்டுல மழை தான். பார்க்கலாம். என்னடா இது, காலையில் ஹோட்டல்கார அணைச்சிட்டு கொடுத்தோம், இப்போ நம்மகிட்டே வருது. இந்த நோட்டுக்கும் நமக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு போல இருக்கு. மேனேஜரே, ஏசி ரூமா புக் பண்ணி வை, பார்ட்டி கூட்டிட்டு வரேன். சரிக்கா, வாங்க போட்டு வைக்கிறேன். இறந்தவர் குடும்பத்திற்கு 10 லட்சம். ஆஹா, டிக்கெட் போட்டுற வேண்டியதுதான். யோ மேனேஜர், இந்த ஆளுக்கு ரூம் பிடிக்கலையா மேனேஜரு? கொடுத்த காசை செலவு பண்ணியிருப்ப, திரும்பி கொடுக்க மாட்டேன்னா கேட்க மாட்டான். நீயே பேசிக்க. என்னப்பா, இந்த லாட்ஜில் ரூம் போட்டு கதை எழுதி படம் பண்ண மாதிரி தான். எனக்கு ரூம்லாம் பிடிக்கல. என் காசு கொண்டு நான் கிளம்புறேன். ஐயே, அந்த ஆள் வச்சிருந்தா வாங்கிக்க. யோ, என் காசு கொடு, நான் கிளம்புறேன். இந்தா. யோ, இந்த 2000 ஏது? அப்பா, நல்ல வேலை செலவு பண்ணிருப்பியோன்னு நினைச்சேன். கான்செப்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. பணம்ன்றது மனுஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத திரைமொழி மூலமா ரொம்ப அழகா எடுத்து காமிச்சிருக்காரு. அந்த டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். இப்ப அந்த படத்தோட ப்ரொடியூசரை மேடைக்கு அழைக்கலாம்.
வெல்கம் சார். இந்த படத்தோட டைரக்டரை மேடைக்கு அழைக்கலாம். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்ஸ் சார். சார் நீங்க தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். அஸ் அ ப்ரொடியூசரா உங்களோட ஃபீல் என்ன இந்த படத்தை பத்தி? ஃபர்ஸ்ட் இந்த தம்பி பார்த்தப்ப எனக்கு ஒன்றும் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. சும்மா ஒரு 2000 கொடுத்து ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுப்பான்னு சொன்னேன். ஆனால் அந்த 2000 வச்சு இவ்வளோ சூப்பராக பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. தேங்க்ஸ் சார். நல்லா சிறப்பாக பண்ணிருக்காரு. படம் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. அதனால என்னோட அடுத்த படத்துக்கு அவர் தான் டைரக்டரு. அவருக்கு ஒரு 5 லட்சம் ரூபா அட்வான்ஸாக கொடுக்குறேன். சார் வந்துட்டேன். சார் பெரிய படத்தையும் பெஸ்ட்டாக பண்ணுங்க. இந்தாங்க. கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். நன்றிங்க சார்.